வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்ப பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கான்ல வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்ப ஏன் வந்தது? அப்ப இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியா இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்ப எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்றோம்? புரிதலுக்காக. அப்ப இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். தனுஷு ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? புது வீடா இருக்கட்டும், புது இடமா இருக்கட்டும். அதாவது இந்த வருடத்துல கேட்டீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கும்பேன். நான் பொதுவாக தனுசு ராசி என்பவர்கள் புது வீடு வாங்குற அம்சம் உண்டு, கட்டக்கூடிய அம்சம் உண்டு, அவங்களுக்கு தோட்டம் துறவு வரைக்கும் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. நீர்நிலை அருகில் அமைத்த வீடுகள் சிறப்பாக இருக்கின்றன. பொதுவாகவே தனுசு ராசி ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா ஒரு அதாவது அந்த காலத்துல ஊருக்கு அவுட்டர்ம்பாங்க, அவுட்டர்ல வீடு வாங்கி கட்டி பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. சொல்லுவாங்க ஒரு சிலர், சார் அந்த காலத்துல பொட்டல் காடுங்க இங்க வாங்கி போட்டேன் பாருங்க, இப்ப மிகப்பெரிய வளர்ச்சி. அப்ப இந்த ராசி எங்க இருந்தாலும் அவுட்டர்ல வாங்கி வைப்பாங்க. இவங்க ஒரு அந்த ஊர்ல ஒரு ஸ்கூலோ காலேஜோ கோயிலோ புகழ்பெற்ற ஏரி அது இருக்கிற பக்கத்துல வாங்கணுங்க. இங்க இருந்து பார்த்தா 1 கிலோமீட்டர்ல. இப்ப சென்னையில கபாலீஸ்வரர் பக்கத்துல, அப்ப இந்த ஸ்கூல் பக்கத்துல, இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல, அப்ப புகழ்பெற்ற அந்த ஸ்தலத்துக்கு அருகில் இவங்களுக்கு வீடு இடம் அமைய வாய்ப்புண்டு. அப்ப அடுத்தது நீர்நிலையோரத்துல, பீச் பக்கத்துல, இப்போ ஆறு ஏரி பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வாட்டர் டேங்க் இருக்குது, நீர்நிலை இருக்குது. அந்த மாதிரி நீர்நிலையும் இந்த 2 அம்சத்தில் அமைகிறது. பொதுவாகவே இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சிறப்பு இருக்கும். என்னதான் இருந்தாலும் வீட்டில் ஒரு 100 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அயன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த அயன் பண்ணுறது, இந்த துவைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னோன்னே அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்புறம் சார் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஆஃபீஸர் இருக்குது, துவைக்கிறது இல்லையா வாஷிங் மிஷின் அந்த யூனிட் சேல்ஸ் பண்ணுறது, சர்வீஸ் பார்க்குற இடமே அங்கே அமைஞ்சிருது. இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான அம்ச இடங்கள். இது அமைஞ்சால் நிரந்தரமாக இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே சார். சில பேர் வந்து குடும்பத்தோட வசிப்பாங்க, அதாவது கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அந்த நாள் வரைக்கும் அப்பாவோட பேர்லயோ இல்ல அங்க இருக்கிற தலைவர் பேர்ல இருந்திருக்கும். அவங்களுக்கு அப்புறமா அந்த வீடு வந்து 2ஆ 3ஆ பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வீடு யார் பேர்ல இருக்கணும், யாருக்கு சாதகமானவங்க பேர்ல இருக்கணும்? நிச்சயமாக. பொதுவாகவே ஒரு வீடு அமையுதுன்னு அந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு, அந்த வீட்டோட வாஸ்து அம்சம் எப்படி இருக்கு. இப்ப நம்ம தனுசை பத்தி பேசிருக்கோம். தனுசுல இந்த அம்சம் இருக்குன்னா, ஒரு ஸ்கூல் பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு, தனுசு ராசி நீங்க எடுத்துக்கம்போம். இதே ஒருத்தர் கேட்பாங்க, எங்க வீட்டு பக்கத்துல, நான் இல்லைங்க நான் துலாம் ராசியா இருக்கேன்னா, அப்புறம் பியூட்டிஷியன் இருக்கு, அப்புறம் மாத்துவோம். அப்ப அந்த தன்மைகள் தகுந்த மாதிரி எடுக்கணும். இன்னொன்னு, அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருக்கா. இப்ப பெரிய பிரம்மாண்டமான வீடுன்னு வச்சுங்களேன், சுக்கிரனுக்கு மாத்திக்கணும். இதே அது பாரம்பரியம்னா 4ஆம் இடம் 4 5 சம்பந்தம் பாரம்பரியம் பூர்வீகம். அப்ப அந்த ஜாதகத்தில் யாருக்கு வலுவாக இருக்கோ அந்த ஜாதகத்துல வீடா இருக்கும். ஒரு சிலர் வீட்டை வாங்கி கஷ்டத்துக்கு வித்துருவாங்க. அதே மாதிரி அண்ணன் விற்கிற சொத்து தம்பி வாங்குவாங்க, ஆனா தம்பி நல்லா இருப்பான். அப்ப சொத்து யார் பேர்ல அமையன்னு ஒரு விதி இருக்கு, அதுபடி அமைந்தால் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 4ல் சனி சம்பந்தப்பட்டு 8 லிங்க் வந்தது சொன்னேன், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வாங்கணும், இல்லைன்னா இறந்தவர் பெயர் பார்க்கக்கூடிய அவங்களுக்கு பார்த்தா உயில் சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா,
வில் சம்பந்தப்பட்ட சொத்து தான் அமையும். அப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு பூர்வீக சொத்து அமைய வாய்ப்புண்டு, ஆனால் பிரச்சனை உண்டு. அதாவது குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டவங்க பூர்வீக சொத்து அமையிற ராசியாக வந்திருக்குங்க. இந்த ராசி சொத்து வாங்கும்போது தெருக்குத்து இருக்கான்னு பாருங்க. கார்னர் சைட் இருக்கா, தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை முச்சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இது அந்த மாதிரி பார்க்கணும். இதில் நல்ல முச்சந்தியை நல்ல இதாக பார்த்து வாங்கினா டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. பொதுவாக அவங்க வீடு தோட்டும் பொழுது பார்க்கணும், சல்லிய தோஷம் இருக்கா, அப்போ எதாவது தோண்டும் பொழுது கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன. இப்போ வீடு ஆரம்பிக்கும் போது இந்த திசையில் இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இருக்கு, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி பொதுவாக கேட்கலாம், அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு வாங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்ல ஜாதகம் பார்த்துட்டு எந்த கிரகம் இருக்கோ அந்த ஃப்ளோர் வாங்கணும். சுவிட்சமா தெரியுதுங்களா, இப்படிலாம் பார்க்கலாங்க. ஓகே சார், இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் என்ன சார்? பொதுவாக இந்த ராசிக்கு கிழக்கு மற்றும் வடக்கு நல்லாவே அமையுது. இப்போ வடகிழக்கு மூலையை சரியாக அமைத்து கொண்டால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் தனயோகம் வந்து கொண்டே இருக்குது. கிழக்கு திசையை நான் கொஞ்சம் பார்க்க சொல்லுவேன். கிழக்கு திசையை பார்த்துக்காங்க, வீட்டில் பெண்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு. அப்போ இந்த ஒட்டி அமைச்சிட்டா ஜெயித்து கொண்டே இருக்காரு. கண்டிப்பா சார், நன்றி. தேங்க்யூ.